Welcome all to the live session. Good evening all. Welcome all to the live session. Welcome all to the live session. So நம்ம chat boxல பின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம கோடு தெரியும் உங்களுக்கு ஸ்க்ரீனில், அந்த கோடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது menti.com போய்க்குங்க, 71432731 அந்த கோடு போட்டு நீங்கள் மென்டி குவிஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது 12th ஃபுல் டெஸ்ட் மென்டி, 50 கொஷின்ஸ் உங்களுக்கு இந்த குவிஸில் வரப்போகுது. ஓகேங்களா? சரிங்க, 8:30 ஆயிடுச்சு. அதனால் நம்ம ஃபஸ்ட் கொஷினை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இன்றைக்கான முதல் கொஷின், the mature male gametophyte in angiosperm is represented by pollen graina, sporogenous tissue, embryo saca, anthera. இது 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து வரக்கூடிய 50 கொஷின்ஸ். மேல் கேமிட்டோஃபைட் கேட்குறாங்க. ஓகே, போலன் கிரெயின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 108 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, செஞ்சுரி அடித்தாச்சு. ஓகே, செகண்ட் கொஷின் ஆஃப் த டே. Second question, what is the role of micropyle in a seed? It facilitates the entry of oxygen and water during germination. It protects the embryo from external factors. It stores food reserves for the developing embryo. It aids in the dispersal of seeds. It facilitates the entry of oxygen and water during germination is the correct answer. 125 students correct answer பண்ணிருக்கீங்க. Very good. Third question of the day. A form of asexual reproduction that mimics sexual reproduction is polyembryony, vegetative propagation, apospory, apomixis. ஆதி ஆக்ஸ் ஆயில் வாங்கிட்டு வா மம்மிட்ட. ஓகே, அப்போமிக்சிஸ் தான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை அப்படியே மிமிக் பண்ணுது. ஆனால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை மிமிக் பண்ணுது, ஆனால் இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது அப்போமிக்சிஸ். ஃபோர்த் கொஷின், நாலாவது கேள்வி இன்னைக்கு. நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த ரீஜன்ஸ் அவுட்சைட் த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் கால்டு இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ், டியூனிக், medullary interstitium, none of these. ஓகே, interstitial spaces is the correct answer. ஓகேங்களா? செமினிஃபரஸ் டியூபியூல்ஸுக்கு அவுட் சைடில் இருக்கிற ரீஜனை இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். 153 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. Fifth question of the day. During the ovulatory phase, the structure called corpus luteum is formed from ruptured Graafian follicles, corpus albicans, corpus callosum, endometrium. Ruptured Graafian follicle is the correct answer. Human reproduction எல்லாம் சூப்பராக படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூலில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் எப்போ சார் நடத்துவீங்கன்னு தான் கேட்பாங்க. கேட்டால் மார்க் வாங்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வாழ்க்கைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்பாங்க. ஓகே, மேகலா ஃபஸ்ட்டில் இருக்காங்க, யஷ்வந்த் ஃபாஸ்டஸ்ட்டாக செகண்டில் இருக்கார், என்எஸ் தேர்டில் இருக்காங்க. டாப் 10ல் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, next question of the day, sixth question. Which of the following hormone is produced by ovary in later phase of pregnancy?
எஸ்ட்ரோஜனா, ஹெச்சிஜியா, ஹெச்பிஎல்லா, ரிலாக்ஸினா? கிங் ஸ்கல் போட்டிருக்காரு. தட் வாஸ் நாட் த விண்ட். ஓகே, 147 ஸ்டூடெண்ட்ஸ் ரிலாக்ஸின் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. சார் வென்ட்டு டார்க் இல்லை, ரியாலிட்டியை ஷேர் பண்ணேன். ஓகே, 7th கொஷின் ஆஃப் த டே. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் IUDs? What is the function of IUDs? Inhibit ovulation, increase phagocytosis of sperm, inhibit fertilization, both 2 and 3. World went dark. உலகமே டார்க் ஆயிடுச்சு. 152 ஸ்டூடெண்ட்ஸ் போத் 2 and 3 கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 8th கொஷின் ஆஃப் த டே. Reality went dark. Which of the following statements is wrong? Test tube baby grows inside test tube. ஆஹா, என்ன ஒரு ஆப்ஷன். Test tube baby grows within mother's womb. Test tube baby grows within surrogate mother's womb. Test tube baby grows following uterine fertilization. ஒரே கன்ஃபியூஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். டெஸ்ட் டியூப் பேபி க்ரோஸ், பேபி வந்து டெஸ்ட் டியூப்பில் க்ரோ ஆகாது. டெஸ்ட் டியூப் பேபி க்ரோஸ் வித்தின் மதர்ஸ் womb. டெஸ்ட் டியூப் பேபி க்ரோ ராங் ஸ்டேட்மெண்ட். 42 ஸ்டூடெண்ட்ஸ் 4th ஸ்டேட்மெண்ட் தான் ராங்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா டெஸ்ட் டியூப் பேபி வந்து ஒரு ஸ்டேஜில் டெஸ்ட் டியூப்பில் அந்த ஃபியூஷன், ஜைகோட், 4 செல் ஸ்டேஜ், 8 செல் ஸ்டேஜ்லாம் டெஸ்ட் டியூப்பில் தான் வரும். அப்போ அது ஆப்ஷன் கரெக்டாக வந்துடும். செகண்ட் கரெக்ட், தேர்ட் கரெக்ட். ஆனால் யூட்ரைன் ஃபர்டிலைசேஷனுங்கிறது தான் தப்பு. மோஸ்ட் கரெக்ட் ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன் தான். ராங் ஸ்டேட்மெண்ட் 4th ஆப்ஷன் தான். வெறும் 42 பேர் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 9th கொஷின். லைட் இருக்குது. Select the correct statement. IUD is one of least accepted method of contraception. IUD is user friendly. IUD have maximum side effects. IUD is not based on scientific procedure. ஓகே, 136 ஸ்டூடெண்ட்ஸ் IUD is user friendly அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகே, 10th கொஷின் ஆஃப் த டே. When both alleles express their effect on being present together, the phenomena is called. ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஒரு டிஃபிகல்ட்டி லெவலை ஹைப்புக்கு கொண்டு போகிற யூனிட்டுக்குள்ளே வந்திருக்கோம். டாமினன்ஸா, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸா, சூடோ டாமினன்ஸா, கோடாமினன்ஸா? த டேஞ்சர் ஜோனுக்குள்ளே என்டர் எடுத்து வைக்கிறோம். பட் கெட்டிங் மார்க் இஸ் ஈஸி. கோடாமினன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். டேஞ்சர் ஜோனையே அல்வா மாதிரி தூக்கி சாப்பிட்டாங்க 171 பேர். வெரி குட், எக்ஸலண்ட். வித்யா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, ரெட் ஆர்மி பேட்ரியாட் செகண்ட்ல இருக்காரு, நிப்புணா தேர்ட்ல இருக்கீங்க. டாப் 10ல இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 11th கொஷின் ஆஃப் த டே. How many types of gametes are formed by plant having capital Y, capital R, small t, genotype? எத்தனை டைப் ஆஃப் கேமிட்டு கேபிட்டல் Y, capital R, small t ஃபார்ம் ஆகும்? 2 டைப்பா, 4 டைப்பா, 8 டைப்பா, none of these are.
நன் ஆஃப் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒன்லி ஒன் டைப் ஆஃப் கேமெட் தான் இதில் இருந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? 83 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 12th question of the day. Syndrome is. சார் சேர்த்து படிக்கும்போது நல்லா ஞாபகம் இருந்துச்சு. இப்போ ஒன்றா கேட்கும்போது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதும்பாங்க அந்த டிசீஸில் கேட்கும்போது, சிண்ட்ரோமில். ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் குரோமோசோம், ஃபெயிலியர் ஆஃப் டிலோஃபேஸ், presence of addition copy of chromosome number 21, presence of addition copy of chromosome number 17. One 99 students presence of additional copy of chromosome number 21 கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 14th question of the day. It's the no topic. Okay, lac operon consists of 1 regulatory gene and 3 structural gene, 2 regulatory genes and 2 structural gene, 3 regulatory genes and 3 structural genes, 4 regulatory genes only. 177 students, 1 regulatory genes and 3 structural genes னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆதி மம்மியை அவனை கீழே கூப்பிட்டு போக சொல்லு. ஆதி என்ன பண்ணுற? ஆதி மம்மிகிட்ட சொல்லு. 15th question of the day. கீழே போகணுன்னு சொல்கிறான், மம்மிகிட்ட சொல்லு. செலக்ட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். தமிழோடு விளையாடு எங்கள் அம்மா பார்த்துட்ருக்காங்க. எங்கள் அம்மாவோட ஃபேவரட் ஷோ தமிழோடு விளையாடு. இங்கே நம்ம பயாலஜியோட விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இனிஷியேஷன் கோடான்ஸ் ஏயுஜி, ஸ்டாப் கோடான்ஸ் யூஏஏ, யூஏஜி, யூஜிஏ, பாலி ஃபினைல் அலனைன் ட்ரிபிள் யூ, ஆன்டி கோடான்ஸ் எம்ஆர்என்ஏ. இதில் எது வந்து இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர்? ஜெனட்டிக்ஸ் இஸ் குவைட் ஜாலி. ஓகே, ஆன்டிகோடான்ஸ் எம்ஆர்என்ஏங்கிறது தப்பு. எம்ஆர்என்ஏல இருக்கிறது கோடான், ஆன்டிகோடான் டிஆர்என்ஏல தான் இருக்கும். ஓகே, பிரியா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, வித்யா செகண்ட்ல இருக்காங்க, ரிஷ்வந்த் ஆர் செகண்ட்ல இருக்காங்க. பேசாம என்டிஏ கிட்ட சொல்லுங்க. உங்க அம்மாவும் பார்ப்பாங்களா? நீங்களும் பார்ப்பீங்களா? மீ டூ யூஸ்டு டு வாட்ச் 2 years ago. இப்போவும் எங்கள் அம்மா சீசன் 3 or 4 பார்த்துட்ருக்காங்க. வாய்ஸ் பிரேக்கிங்கா? ஏன்? ஓகே, டாப் 10ல் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 16th question பார்க்கலாம். இன்டர்நெட்லாம் பயங்கரமாக இருக்கே. Sixteenth question of the day. Which of the following set has homologous organs? Hands of man, monkey and kangaroo and trunk of elephant, wings of insects, birds and bats, hind limbs of grasshopper, horse and bat, mouth parts of cockroach, mosquito and honeybee. நீட் போஸ்ட் கார்ட் சைஸ் போட்டோல இயர்ஸ் விசிபிளாக இருக்கணும். ஆமாம் ஆமாம், ஃபேமிலியோட பார்ப்பாங்க. ஓகே, mouth parts of cockroach, mosquito and honeybee. Hands of man, monkey, kangaroo, trunk of elephant. Mouth parts of cockroach, mosquito, honeybee எல்லாமே இன்செக்ட் தான். ஓகே, 4th option 19 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, 17th question. ஓகே, அந்த
எலிஃபண்ட்டோட ட்ரங்க் வராதுன்னு நினைக்கிறேங்க, அதனால தான் ஆப்ஷன் ஏ இல்லை. லமார்க்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் இஸ் ஆல்சோ கால்டு தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன், inheritance of acquired characters, survival of the fittest, theory of cosmozova. Okay, 172 students, inheritance of acquired characters தான் Lamarck's theory of evolution கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 18th question of the day. Which is direct ancestor of Homo sapiens? Australopithecus, Homo erectus, Ramapithecus, Homo sapiens, Neanderthaliensis. நம்ம இன்னைக்கு இந்த குவிஸ் முடிஞ்சதும் 6th மார்க் டெஸ்ட்டோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். எல்லாம் டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். நீட் டிஃபிகல்ட்டி லெவலில் வச்சுருப்போம். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் பூஸ்ட் ஆக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஹோமோ எரெக்டஸ் 76 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. என்னமோ தெரில, எவல்யூஷனில் தப்பாக ஆன்சர் பண்ணுறாங்க. 19th கொஷின். நேம் அண்ட் டேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோவில். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் டிசீஸ் இஸ் வைரல் as well as transmitted by mosquito? Encephalitis and sleeping sickness, chikungunya and sleeping sickness, elephantiasis and dengue. Chikungunya and dengue. Chikungunya and dengue is the correct answer. அந்த ரெண்டு டிசீஸ் நீ என்சிஆர்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. 137 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. என்ன லூஸ் ஆகிவிங்க என்டிஏல. என்டெட் எக்ஸாமா இவங்க ஒன்று நீட் எக்ஸாம்னு நினச்சிக்கிட்டேன். என்டெட் எக்ஸாம் இஸ் டுமாரோவா. 20th கொஷின் ஆஃப் த டே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்ரஸ் ஹைட் ஆனால் பிரச்சனை இல்லை, அதனால் ப்ராப்ளம் வராது. நீங்கள் பேஸ் பண்ணுங்கள். நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் செல்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் phagocytosis, perforin production, passive immunity, antibody production. Neutrophils and monocytes இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. phagocytosis is the correct answer. 195 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, வித்யா ஃபஸ்ட்டில் இருக்காங்க. நிறைய 1000 + 1300 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் முன்னாடி இருக்காங்க. ரெட் ஆர்மி பேட்ரியாட் செகண்டில் இருக்காங்க. ரிஹானா ஃபாஸ்டஸ்ட்டாக தேர்டில் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். டாக்டர் பிரஜித் 4th வந்திருக்கிற ரொம்ப நாள் கழிச்சு லீடர் போர்டில். மேட்ச் த பேர். அட்மிட் கார்டு கலரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஒரே மாதிரி இருக்கணும். அது கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில். மேட்ச் த பேர். எல்எஸ்டி நார்கோட்டிக், benzodiazepines painkiller, amphetamine stimulant, heroin psychotropic. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. amphetamine அப்படிங்கிறது ஸ்டிமுலண்ட். 22nd கொஷின். அவுட் ஆஃப் என்சிஆர்டி, அதை விட்டுடுங்க. The vitamin whose content increases following the conversion of milk into curd by lactic acid bacteria is vitamin C, vitamin D, vitamin B12, vitamin E. ஹிஜாப் வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட அந்த என்ட்ரி டைம் கொடுத்துருப்பாங்களா, ரிப்போர்ட்டிங் டைம், அதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி போய் அங்கே இருக்க அஃபிஷியல்ஸ் கிட்ட சொல்லிவிடுங்க. போஸ்ட் கார்ட் சைஸில் ஹிஜாப் இருக்குது, அதனால் இயர்ஸ் தெரியல, அதனால் பிரச்சனை இல்லைப்பா. விட்டமின் B12 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 213 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 23வது கேள்வி. During secondary treatment in a sewage treatment plant, sewage is treated until flock are consumed. BOD is decreased significantly. BOD is increased significantly. It becomes activated sludge. நீங்கள் இப்போ போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ இன்னொன்று கூட எடுத்துக்கலாமேப்பா, காது தெரிகிற மாதிரி. 3rd பேஜும் எடுத்துகிட்டு போங்க. 3rd பேஜ் ஆஃப் அட்மிட் கார்டும் எடுத்துகிட்டு போங்க. கண்டெஸ்ட்டில் எப்படி menti.com போட்டு
ஸ்க்ரீனில் தெரிகிற மேலே கோட் இருக்கு பாருங்கள், 71432731 போட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். பிஓடி இஸ் டிக்ரீஸ்ட் சிக்னிஃபிகண்ட்லி, அது வரைக்கும் செகண்டரி ட்ரீட்மெண்ட் நடக்கும். 24th கொஷின் ஆஃப் த டே. A free living nitrogen fixing cyanobacterium which also form symbiotic association with azolla is. Anabinava, Nastaka, Chlorellava, Dolipothrixa. Dolipothrics. இல்லை ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? சரி, அனபினா இஸ் த கரெக்ட் ஆன்சர். கான்டாக்ட் லென்ஸ் அலவுடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலக்ட்ரோஃபோரசிஸ் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் விச் மாலிக்யூல்? டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன், ஆல் தி அபவ். இதை பேஸ் பண்ணி என்டிஏ அவங்களோட அஃபிஷியல் பேஜில் ஒரு கொஷின் போட்டிருக்காங்க இந்த வருஷத்துக்கு. இப்போது ரீசெண்டாக 2 days முன்னாடி. அகரோஸ்டேல் எலக்ட்ரோஃபோரசிஸ், ஆமாம், இதை பேஸ் பண்ணி. ஓகே, எலக்ட்ரோஃபோரசிஸ் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் டிஎன்ஏ தானே வரும். ஆல் ஆஃப் தி அபவா? இதை நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். டிஎன்ஏ தான் வரும் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டுங்க லீடர் போர்ட் பார்க்கலாம். 50% ஆஃப் த குவிஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். நீட் அட்மிட் கார்டாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. ஒரு பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போங்க. 1 liter வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஆல் தி அபவ் தான் கரெக்ட் ஆன்சரா? ஓகே. டுவெண்ட்டி-6th கொஷின். In EcoR1, a restriction enzyme அது R is derived from genus, species, strain, order of isolation. All of these வரும்ஸ். ஓகேப்பா. என்ன ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும்? அட்மிட் கார்டுப்பா, ஐடி கார்டுப்பா, ஒரிஜினல் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகணும் தேவையில்ல. அட்மிட் கார்டு, ஒரிஜினல் ஐடி, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு பென்னு, வாட்டர் பாட்டில். ஓகேங்களா? ஸ்ட்ரெயின், ஆறுங்கிறது ஸ்ட்ரெயினை குறிக்குது. 189 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 27th கொஷின் ஆஃப் த டே. In isolation of genetic material, chemical used to precipitate out of the purified DNA is bromophenol blue, chilled ethanol, ethidium bromide, both 1 and 3. chilled ethanol. 190 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 28th கொஷின். Adenosine deaminase deficiency cannot be permanently cured by which of the following methods? Bone marrow transplantation, enzyme replacement therapy, gene therapy at early embryonic stage, both 1 and 2. Okay, both 1 and 2 is the correct answer. 171 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. டுவெண்ட்டி-9th கொஷின். The transgenic animals are those which have foreign RNA in all its cells, foreign DNA in some of its cells, foreign DNA in all its cells.
both 1 and 3. ஃபஸ்ட் ஆப்ஷனில் RNA இருக்குது. ஓகே, 81 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் டிஎன்ஏ இன் ஆல் இட்ஸ் செல்ஸ்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப், அப்ளிகேஷனில் போட்ட மாதிரியே அட்டண்டன்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன், ஸோ போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ தான் அது. பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் த கேண்டிடேட் மஸ்ட் என்டர் த ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அதுக்குரிய டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போகணும். பார்த்துக்குங்க. 30th கொஷின் ஆஃப் த டே. Which of the following pairs correctly matched as GMO with its trait? BT cotton increased resistance to drought. Golden rice enhanced vitamin C content. BT corn increased sugar content. Flavor saver reduced post harvest losses. 112 students கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஃப்ளேவர் சேவர். மீதி எல்லாம் தப்பாக இருக்கு. ஓகே, கடைசி 15 கொஷின் பார்க்க போகிறோம். வித்யா ஃபாஸ்டஸ்ட்டாக ஃபஸ்ட்டில் இருக்காங்க, ரிஹானா செகண்டில் இருக்காங்க, டாக்டர் பிரஜித் தேர்டில் இருக்கார். If one species get benefit and the other species do not have any effect, then this type of interaction is called amensalism, commensalism, predation, competition. ஹேர்லாம் செக் பண்ண மாட்டாங்கப்பா. நம்ம தான் பென் எடுத்துகிட்டு போகணும். நம்ம தான் பென் ப்ளூ ஆர் பால் பாயிண்ட், அது ரெட் பிளாக் ஆர் ப்ளூ பால் பாயிண்ட் பென் நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். கமென்சாலிசம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 198 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 33rd கொஷின். பென் நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அட்ரஸ் ஓரளவு ஹைடான பிரச்சனை இல்லைப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இஃப் த ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் plotted ஃபார் எ பாப்புலேஷன், the resulting structure is called age graph, age curve, age pyramid, age diagram. ரொம்ப ஈஸியான டைரக்ட் கொஷின். ஏஜ் pyramid is the correct answer. 206 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட். 33rd கொஷின் ஆஃப் த டே. Select the mismatched pair with respect to given plants. Night blooming flower usually white in color. Cactus large leaves. Calotropis cardiac glycoside. Acacia sharp thorns. Mismatched pair என்ன? தப்பாக இருக்கிறது எது? நூற்றி 60 பேர் கேக்டஸ் லார்ஜ் லீவ்ஸ் மிஸ்மேட்ச்ட் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 34th கொஷின். கேக்டஸ்லாம் முள்ளாக இருக்கும், லீவ்ஸ்லாம் தான்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக மாறி இருக்கும். 34th கொஷின். இஃப் A is equal to gross primary productivity, B is equal to net primary productivity, and C is equal to respiratory losses, then what will be the correct relation between them? A plus B is equal to C, A plus B plus C is equal to 1, A minus C is equal to B, B minus C is equal to A. A minus C, அதாவது gross primary productivity minus respiratory losses is equal to net primary productivity. 169 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 35th கொஷின் பார்க்கலாம். In a pyramid of numbers representing an ecosystem of a large freshwater pond, the number of pyramid consumers are, primary consumers are less than the top consumers, less than the secondary consumers, less than the producers, less than the tertiary consumers.
லெஸ் தேன் த ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 106 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. லீடர் போர்ட் பார்க்கலாம். வித்யா ஓகே, டாக்டர் பிரஜித் ஃபாஸ்டஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. வித்யா செகண்டில் இருக்காங்க. ரிஹானா தேர்டில் இருக்கீங்க. இன்ட்ரடக்ஷன் நான் டீச் பண்ணுறேன். இப்போ 10 யூனிட்டுக்கும் நான் இன்ட்ரடக்ஷன் டீச் பண்ணுறேன் கண்டிப்பாக. 36th கொஷின் ஆஃப் த டே. Select the correct statement with respect to biomass. Pyramids of biomass in the sea are generally upright. The biomass fishes is less than that of phytoplankton. The second trophic level in marine environment is made up of zooplanktons. Zooplanktons have lower biomass than phytoplanktons. 118 பேர் த செகண்ட் ட்ராபிக் லெவல் இன் மெரைன் என்விரான்மெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஜூ பிளாங்டான்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. மீதியெல்லாம் தப்பு. ஓகேங்க, ராங் ஸ்டேட்மெண்ட் மீதியெல்லாம். 37th கொஷின். Presently, many species are facing threat of extinction. This is true for every 4th mammalian species, every 5th bird species, every 3rd amphibian species, every 11th gymnosperm species. எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ட்ரூவாக இருக்குது? அட்ரஸ் முடிஞ்ச அளவுக்கு மறைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மறைஞ்சா பிரச்சனை இல்லை. எவ்ரி தேர்ட் ஆம்பிபியன் ஸ்பீசிஸ் இஸ் ஃபேஸிங் த்ரெட் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 124 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 38th கொஷின் ஆஃப் த டே. According to Rivet-Hopper hypothesis, which of the following is not comparable? Rivet species, rivetங்கிறது ஸ்பீசிஸ், ஏர்பிளேன் அப்படிங்கிறது ஈகோசிஸ்டம், சேஃப்டி ஆஃப் ஃப்ளைட், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம், பாப்பிங், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். பாப்பிங் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ங்கிறது தப்பு, அன்ரிலேட்டட். 175 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க. 39th கொஷின் ஆஃப் த டே. என்னப்பா எப்போ அட்மிட் கார்டில் விம்சிகால் அட்மிட் கார்ட்லேயே நீங்கள் பிரிண்ட் ஆகிருக்குப்பா நீங்கள் பென் எடுத்துகிட்டு போகணுன்னு. நானாக பென் எடுத்துகிட்டு போக சொல்கிறேன். பென் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறது நான் கிடையாது, செந்தில்நாதன். நான் என்னோட ஆசை இல்லை எதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு. ஐ கேன் நாட் டிசைட். நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் உங்களோட பிரிண்டட் அட்மிட் கார்டை எடுத்து பாருங்கள். அதில் பென் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல யார் நீங்கள் சொன்னீங்க அவங்க சொன்னாங்கங்கிறது இங்கே விஷயமே கிடையாது. நீங்கள் பேஜ் 3rd பேஜில் candidates will be permitted to carry only the following items with them into the examination venueன்னு சொல்லி பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப். ஆமாப்பா, பென் தேவையில்லையோ? சாரி, லாஸ்ட் இயர் பென் எடுத்து வர சொன்னாங்க, இந்த வருஷம் பென் எடுத்துகிட்டு வர சொல்லலை. பென் அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம்ப்பா. சாரி சாரி சாரி, பென் தேவையில்லை. அதாவது அட்மிட் கார்டில் நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. பென் தேவையில்லைப்பா. நான் லாஸ்ட் இயர் எடுத்து வர சொல்லியிருந்தாங்க, இந்த வருஷம் தேவையில்லை. பென் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஓகே, 105 பேர் ஆரவல்லி ஹில்ஸ் இன் ராஜஸ்தான் ஆர் சேக்ரட் குரூவ்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 40th கொஷின் ஆஃப் த டே. பென் எடுத்துகிட்டு போக தேவையில்லைப்பா. ப்ளூ பென், பிளாக் பென் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. அட்மிட் கார்டில் இல்லை. போன வருஷம் அட்மிட் கார்டில் எடுத்து வர சொல்லியிருந்தாங்க, இந்த வருஷம் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். கைண்ட் இன்ஃபர்மேஷன், தேங்க்ஸ்ப்பா. ஓகேப்பா, சரி. சூஸ் த ராங்லி மேட்ச்ட் பேர். வேர்ல்ட் சம்மிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 2022 ஜோஹன்ஸ்பர்க். இது கண்டிப்பாக வருது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் கிராஸ் லேண்டானா வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கன்சர்வேஷன், சந்தா அண்ட் பாஸ்டர், மத்திய பிரதேஷ். ஓகே, கேரட் கிராஸ் லேண்டானாங்கிறது ராங்லி மேட்ச்டு பேர். இந்த வேர்ல்ட் சம்மிட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டே இயர்லேருந்து ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. பென் எடுத்துகிட்டு போக தேவையில்லை.
ஓகே. ரிஹானா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, வித்யா செகண்ட்ல இருக்காங்க, டாக்டர் பிரஜித் தேர்ட்ல இருக்காங்க. 41st கொஸ்டின் ஆஃப் த டே. அப்டேஷனுக்கு அப்புறம் வரலையா? வரலன்னா பரவாயில்ல, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஒர்க் ஆகும். உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஒர்க் ஆகும், ஒன்றும் வரி பண்ணாதீங்க. Statement 1, in mammals, the female secondary sexual characters are developed by gonadotropins. Statement 2, gonadotropins are secreted by Graafian follicles. Okay, statement 1 is incorrect. Sorry, correct. Statement 2 is incorrect. Sorry, ஒரே நிமிஷங்க. Statement 1, in mammals, the female secondary sexual characters are developed by gonadotropins. Gonadotropins are secreted by Graafian follicles. நீங்கள் நியூலி அப்டேட்டட் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? நியூலி அப்டேட்டட் கார்டு எடுத்துகிட்டு போகணும். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்டுங்கிறது ஆன்சருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், 43rd கொஷின். Statement 1, mutation results in changes in the genotype only. Statement 2, mutation is a phenomena which results in alternation of DNA sequences. அது கொனடோட்ரோபின் வராதுப்பா, ஈஸ்ட்ரோஜன் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. என்னாச்சு, ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களா? 44th கொஷின், நிறைய பேர் ஆன்சரே பண்ணலையா? Statement 1, RNA is better genetic material among two nucleic acids. Statement 2, DNA chemically is less reactive and structurally more stable than compared to when compared to RNA. Watches not allowed. Watches not allowed. Newly updated copy எடுத்துட்டு போங்க. வாட்ச் கண்டிப்பாக அலௌடு இல்லை, லேகிங் ஆகுது. நான் என்னன்னு பார்க்குறேன்ப்பா. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். 133 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 45th கொஷின் ஆஃப் த டே. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிங்கப்பா. இப்போதைக்கு லைன் பை லைன் படிக்க உங்களுக்கு டைம் இருக்காது. ஸ்டேட்மெண்ட் 1, ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் ஆர் சிமிலர் இன் பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆரிஜின். ஸ்டேட்மெண்ட் 2, ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் சர்வ்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். போர் அடிக்குதா ஆதி? அதான் கேட்டேன். இன்னும் 5 கொஷின் தான் ஆதி. நெக்ஸ்ட் மென்டி வந்து ஃபுல் மென்டி 11th 12th எல்லாம் சேர்த்து 90 கொஷின்ஸுங்க. இருக்காங்க, டாக்டர் பிரஜித் செகண்ட் இருக்காங்க, ரிஹானா தேர்ட்ல இருக்காங்க. 46th கொஷின், ரேபிட் ரிவிஷனில் இருக்க பாயிண்ட்ஸ் ரிவிஷனுக்கு போதும்ப்பா, டயக்ராம்ஸ் அதில் இல்லை, அதனால் அதுக்கு மட்டும் நீங்கள் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை பார்க்கணும். டயக்ராம்ஸ்க்கு அசஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் traps the microorganisms and dust particles.
Reason respiratory tract is lined by mucus. Assess and reason ரெண்டுமே true. Reason is correct explanation of assessment na first option. Assess and reason ரெண்டுமே true. Reason is not correct explanation of assessment na second option. Assess and true, reason false na third option. Assess and false, reason true na fourth option. We have 2 more seconds. Kids reveal பண்றேன். Okay. NTA tweeters தூக்கி டஸ்ட்பினில் போடுங்க. அவன் கிடக்கிறான் ஒரு வீணாக போனவன். NTA ட்வீட்டெல்லாம் நீங்கள் இன்னும் இது பண்ணாதீங்க. 172 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் NTA நீட் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் ட்வீட் போடல. NTET நேஷ்னல் டெஸ்ட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, நிறைய டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறான். அதனால் யூ டோன்ட் வரி அபவுட் அந்த ட்வீட். அதெல்லாம் வந்து டஸ்ட்பின் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நான்லாம் கண்டுக்கிட்டேன்னா அதை பற்றி ஏதாவது சொன்னேன்னா சொல்லவே இல்லை. யூ டோன்ட் கேர் அபவுட் இட், அவ்வளோதான். பயாலஜி நியூமெரிக்கல் சம் ரொம்ப கம்மியாக தான் வரும், அதை பற்றி ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. டோன்ட் வரி. Okay, cyclosporin A is used as an immunosuppressive agent in organ transplant patients. Reason cyclosporin A is produced by the fungus Trichoderma polysporum. மோஸ்ட்லி கிளாக் இருக்காதுப்பா. ஏதாவது ஒரு எக்ஸாம் சென்டரில் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம் சென்டரில் கிளாக் எக்ஸாம் ஹாலில் இருக்காது. நூற்றி 11 பேர் அசசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சாஃப்ட் காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தட் இஸ் ஒரிஜினல் ஐடி கார்டு, ஆதார் ஐடி. ஓகேங்களா? நியூலி அப்டேட்டடோட சாஃப்ட் காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்திங்கனாலே அது ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகலாம். Assassin restriction enzymes cut the strand of DNA to produce sticky ends. Reason stickiness of the ends facilitates the action of the enzyme DNA polymerase. Yes, time management is very important. There is no upper age limit to write NEET examination. நான் நீட் எக்ஸாம் எழுதலை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் எழுத கூட செய்யலாம். ஓகேங்களா? தெர் இஸ் நோ அப்பர் ஏஜ் லிமிட். 111 ஸ்டூடெண்ட்ஸ் அசசன் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெரி குட். ஸோ ஈவன் ஐ கேன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கினா MBBS படிக்கலாம். தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் இப்போதைக்கு. மோஸ்ட்லி கிளாக் இருக்காதுப்பா. சில இடத்துல கிங்கி எல்லா இடத்துலையுமே கிளாக் இருக்காதுப்பா. மோஸ்ட்லி கிளாக் இருக்காது. அசசன் we can produce transgenic bacteria to yield desired products. Reason human insulin can be produced by bacteria. கிளாக் எல்லா இடத்துலையும் இருக்காது, சில இடத்துல தான் இருக்கும். போன வருஷம்லாம் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் கிளாக் இல்லை. நான் காம்படிஷன்லாம் இல்லைப்பா. எனக்கு வந்து பயாலஜி மட்டும்தான் தெரியும். Physics, chemistry தெரியாது. We can produce transgenic bacteria to yield desired products. Human insulin can produced by bacteria. Okay, first option is the correct answer. கடைசி கேள்வி. நெக்ஸ்ட் 90 கேள்விகளோட ஃபுல் 20 நமக்கு 1 or 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. Assessment secondary productivity is the rate of formation of new organic matter by consumers. Reason heterotrophs exhibits secondary production. எப்போவுமே வாத்தியாருங்களை விட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல அடி முன்னாடி இருப்பீங்க. காரணம் என்னென்னா, பாட்னி வாத்தியார் எனக்கு, பயாலஜி டீச்சர் எனக்கு, பயாலஜி மட்டும்தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தெரியும். ஸோ ஹவு கிரேட் யூ ஆர் அப்படிங்கிறதும், ஹவு பொட்டன்ஷியல் யூ ஆர் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஏன் பிரேக் ஆகுதுன்னு தெரியலையேப்பா. ஸோ அசசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன். ஓகேங்க. ஸோ இன்னைக்கான லீடர் போர்ட் ஃபைனலாக வின்னர் யார் பார்க்கலாம். கொஷின் பேப்பர் 2025 மாதிரி இருக்கும், ஆனால் கட் ஆஃப் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும்.
டாக்டர் பிரஜித் 37,248 பாயிண்ட்ஸ் வாங்கி வின்னர் ஆகிருக்கீங்க. வித்யா செகண்ட், ஹெச்என் தேர்ட், கேஎஸ்பி ஃபோர்த், சுபாஷ் ஃபிஃப்த், ஹரிஷ் தீபக் சிக்ஸ்த், ஹர்ஷிகா எஸ்எம் செவன்த், ஃபியூச்சர் டாக்டர் எயித், தனலக்ஷ்மி நைன்த், மேக்சிமஸ் 10th. டாப் 10ல் வந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து ஃபுல் மென்டி குவிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அது எல்லாருக்கும் பாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் பாய் சொல்லு. ஓகே ஓகே, யூ ஆல் டேக் கேர். பாய், குட் நைட் ஆல். ஃபுல் மென்டி குவிஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். இன்னும் 1 or 2 daysல நான் ஷெட்யூல் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எல்லா சாப்டருக்கான PDF ஃபைல் நம்ம டெலகிராம் சேனலில் நான் நாளைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் ஆல். 6வது மார்க் டெஸ்ட் இப்போ நான் PDF ஃபைலு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிரிண்ட் அவுட் எடுத்து அட்டென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. 6 மார்க் டெஸ்ட் நம்ம உங்களுக்கு இது வரைக்கும் இன்னையோட 6 மார்க்